ஃபைனலாக நம்மளோட தேர்டு vlog இது. வெல்கம் டு டெரஸ் கார்டன். ஸோ நம்ம வீட்டில் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்குது துளசி செடி தான். துளசி செடி நிறைய பேர் வீட்டில் வந்து எல்லாருமே கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக வைக்கிறது தான். ஸோ அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப் அப்படி கிடைக்கணுன்றதுக்கோசம் துளசி செடி யூஸ் பண்ணுவாங்க. துளசி செடி வந்து ஜென்ரலாக வந்து நம்ம சின்ன இதில் இருந்தே நம்ம வந்து நல்லா மெயின்டைன் பண்ணால் தான் கொஞ்சம் பெருசாக வந்து க்ரோத் ஆகும். ஸோ அதனால் கரெக்டாக அது எப்படி யூஸ் பண்ணணுமோ கரெக்டாக அப்படி யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த ஒரு ஃபார்ம்லேயும் போய் வாங்கலை. ஜென்ரலாக நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்க மூலிமா கொடுத்ததுனால நாங்கள் அப்படியே அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம கம்பல்சரி இதில் வந்து டெய்லியும் வந்து வாட்டர் வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் வளரும். அடுத்த செடி பார்த்திங்கன்னா கற்றாழை. கற்றாழை வந்து ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயுமே இது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ கற்றாழை நம்ம நிறைய பேர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஃபேஸ் பேக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே கற்றாழை வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். ஸோ இதில் கற்றாழை கூட பார்த்திங்கன்னா என் கூட பேம்பூ செடி அப்படின்ற மாதிரி அதுவும் வளருது. ஸோ இது ஜென்ரலாக தெரியும். நெக்ஸ்ட்டு என்னென்னா, இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சங்குப்பூ அப்படின்னு சொல்லிட்டு விநாயகருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த செடி தான் இது. நீங்கள் இது கண்டிப்பாக இது வந்து நிழல் அப்படி இருக்கிற இடத்துல தான் கண்டிப்பாக இதை வைக்கணும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் வந்து நல்லா இது வந்து க்ரோ ஆகும். ஸோ இது ஜஸ்ட்டு நீங்கள் வெரி வெரி லோ மெயின்டெனன்ஸ். இந்த ஒரு செடி வந்து நீங்கள் இது வந்து ஜஸ்ட் தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றினாலே, வீக்லி ஒன்ஸ் ஊற்றினாலே இது நல்லா புசு புசு புசுன்னு வளரும். இதில் பார்த்தீங்கன்னா சங்குப்பூ வந்து நான் காட்டுறேன் பாருங்கள், ப்ளூ கலரில் வந்து இருக்கும். இது வந்து விநாயகருக்கு கொஞ்சம் ஃபேமஸான பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நீ கொஞ்சோண்டு வாட்டர் மட்டும் ப்ரொவைட் பண்ணிங்கனாலே போதும், செடி நல்லா பயங்கரமாக டெவலப் ஆகி வளரும். நல்ல கொடி வகையை அடுத்த செடி பார்த்திங்கன்னா எருக்கம்பூ அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லா இடத்துலையுமே இந்த பூவை நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ தான் இந்த பூ பயங்கரமான ஃபேமஸ்ஸு. ஸோ எருக்கம்பூ அதுவும் நாங்கள் ஜென்ரலாக இது ஈஸியாக வளர்ந்துடும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற செடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஜாஸ்மின் இது டைப் வந்து இது ஜாஸ்மின், ஒயிட் ஜாஸ்மின் சொல்லுவோம். சின்ன வயசில் எல்லாருமே கொஞ்சம் சுற்றி சுற்றி கொஞ்சம் இது ஒரு மாரி ஃப்ரிஸ்பி மாரி இருக்கும். ஸோ அந்தமாரி இது இருக்கும். ஆனால் எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. பட் ஆனால் ஒயிட் ஜாஸ்மின் போட்டாலே நிறைய பேர் நிறைய வீட்டில் இது பார்த்துருப்போம். ரோட்லேயே நிறைய இருக்கும் செடி. இதுவும் கொஞ்சம் லோ மெயின்டெனன்ஸ் தான். மோஸ்ட் நம்ம வீட்டில் எல்லாமே கொஞ்சம் லோ மெயின்டெனன்ஸான செடிஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து குட்டி பிரான்ச் ஆஃப் துளசி. இது ஃபஸ்ட்டு காமிச்ச வீடியோக்கும் ஃபஸ்ட்லேயே காமிச்சிருப்போம்ல, ஸோ அதே ஓட குட்டி பிரான்ச் தான் இது. அந்த துளசி தான் இது. கொஞ்சம் இது இன்னும் பெருசாக வளர்ந்துச்சுன்னா நம்ம அதையும் கொஞ்சம் பெருசாக வீடியோ அப்லோட் கண்டிப்பாக போடுவோம். இது கீழே இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ், அதான் செம்பருத்தி. இது வந்து செம்பருத்தி வந்து பெருசாகவும் இருக்குது, சின்னதாகவும் இருக்குது. நாங்கள் வந்து இன்னொரு செம்பருத்தியும் போடுறேன், அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தர்பூசணி. இது வந்து வாட்டர்மெலன். அதாவது பார்த்திங்கன்னா நாங்கள் இது வளருமானு நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் இது இவ்வளோ பெருசாக கொடி மாரி வளர்ந்துருக்கு. இன்னும் பெருசாக இன்னும் வரல. ஆனால் இருந்தாலுமே இதுவே இவ்வளோ பெருசாக வளர்ந்ததே பெரிய விஷயந்தான். இதோட அப்டேட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தர்பூசணி கண்டிப்பாக வந்துச்சுன்னா கொஞ்சம் பெரிய விஷயந்தான். இது ஆனால் கொடி பயங்கரமாக இது வந்து வரும்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு இப்போ தான் முட்டு விட்டுருக்கு. அதனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதோட இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாச்சுன்னா அதை போடுவோம். இது பார்த்திங்கன்னா குட்டிய ஹைபிஸ்கஸ். இது இன்னும் வளரல. இப்போ வளர்ந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக இதோட அப்டேட் இருக்கும். அதில் குட்டியாக அறுக்கும் பில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து ரோஜா பூச்செடி. இது வந்து வளர்த்துருக்கோம். ரோஜா பூச்செடி பார்த்திங்கன்னா கிளை ஒரு பக்கம் பிச்சின்னு போயிருந்தது. நாங்கள் அது கயிறு போட்டு கட்டியிருக்கோம். அது கூடயே பார்த்திங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் செம்பருத்தி செடி இருக்குது. எப்பவுமே எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணக்கூடாது. அதனால் தனித்தனியாக எந்தெந்த செடியோ அது தனித்தனியாக இது பண்ணணும். இது ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த ஜாஸ்மினோட கொஞ்சம் பெரிய பிரான்ச் இது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய போட்டிருப்போம் இதில். நாங்கள் பெரிய ஜாஸ்மின் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துச்சு இது. ஏன்னா நாங்கள் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இது வளர்த்துட்டு வரோம். ஸோ அதனால் இது கொஞ்சம் பெருசாகவே வளர்ந்துருக்கு. இன்னும் இதில் பூ எதுவும் பூக்கலை. பூத்தா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் அப்டேட் கண்டிப்பாக இருக்கும். ஃப்யூச்சரில் எல்லாத்துக்குமே வந்து கார்டனிங் பற்றி நம்ம கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணலாம், என்னென்னலாம் இன்னும் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதுக்கும் வந்து வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதே ஜாஸ்மினில் தான். அதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து நான் அது நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அங்கே வந்து ஒரு எலுமிச்சங்கன்று வந்து குட்டியோண்டு இப்போ தான் வளர்ந்துருக்கு. அப்புறமா இதுலேயும் வந்து அந்த வாட்டர்மெலன் அந்த இது செடி கொஞ்சோண்டு வளர்ந்துருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எலுமிச்சங்கன்று தான், சின்னதாக வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் இந்த செடியை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது ரொம்ப ரொம்ப சின்னதாக வாங்கணும். இப்போ ரொம்ப பெருசாக வந்துச்சு. இது வந்து ஒரு டெக்கரேஷன் செடி. இது ஆக்சுவலாக இது பேர் பார்த்திங்கன்னா வந்து கார்ட்டானா ஏதோ ஒரு பேர். இதோட தமிழ் பேர் எனக்கு தெரியல. கண்டிப்பாக உங்கள் தமிழ் பேர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு டெக்கரேஷன் செடி தான். இது நல்லா வளரும். இதுக்கும் லோ மெயின்டெனன்ஸ் தான்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன சின்ன பாக்ஸில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, நார்மலாக இந்த விதைலாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் போட்டு வளருதா இல்லையான்னு அப்படின்னு ஒரு செக் பண்ணி பார்த்தோம். ஸோ அதுவும் நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வாட்டர் வந்து டெய்லியும் மார்னிங் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப பெருசாலாம் பண்ணுறதில்ல, இருந்தாலுமே கண்டிப்பாக பண்ணணும். எல்லோரும் பண்ணுங்க. அப்படி பண்ணால் தான் செடி நம்ம சாப்பிட்ற மாரி செடியும் சாப்பிட்டா தான் அதுவும் நல்லா வளரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, எல்லாமே புதினா, இந்த பாதாம் கொட்டை, அப்புறமா வந்து இந்த நிறைய சின்ன சின்ன சீட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் எது இதெல்லாம் வீட்டில் இருக்குமோ அந்தமாரி நார்மலாக ஈஸியாக வீட்லேயே யூஸ் பண்ணுற பொருட்களை வச்சு தான் பண்ணது. இது வந்து மிளகா செடி. இது வந்து மிளகா செடிலாம் எப்படி ரொம்ப 4 தான் போட்டோம். ஆனால் இவ்வளோ பெருசாக வளர்ந்ததே பெரிய விஷயந்தான். அதனால் கண்டிப்பாக பெருசாக வளர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம் நம்ம பேஜில். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காட்ட போகிற செடி பார்த்தீங்கன்னா, ஹைபிஸ்கஸ்லேயே இது வந்து கொஞ்சம் பெருசு. கீழே எப்பயுமே வந்து ஒரு செடி வைக்கிறீங்கன்னா, அது கீழே வந்து கொஞ்சம் எதனா வைங்க. அப்போ தான் வந்து தண்ணி கீழே போச்சுன்னா ஒரு மாரி சகதியாக தெரியும். அதனால் இது ஹைபிஸ்கஸ்லேயே ஆரஞ்சு இது. ஆரஞ்சு இப்போ தான் மொட்டுலாம் விட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்தோடனே நிறைய மொட்டு விட்டுது. இது வந்து ஒரு 3 பிளான்ட் கிட்ட சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வாட்டர் மெலன் எல்லாத்துலேயுமே அந்த வாட்டர் மெலன் பையன் வந்து உள்ளே வந்துட்டான். இது வந்து கலக்காய் செடி கூட கலக்காய் செடியும் இருக்கும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடியும் அப்படியே வந்து பரவிட்டுருக்கும். ஹைபிஸ்கஸ் வந்து எதனா பூத்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஒரு ஷார்ட்ஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதையும் பாருங்கள். வாட்டர் மெலன் எல்லாத்துலேயுங்கிறான். அவனை முதல்ல பிடிங்கி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வைக்கணும். இது வந்து கலக்காய் செடி. இது நான் போட்டனானே தெரியல. எங்கள் அம்மா கேட்டால் எங்கள் அம்மா போட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து வெத்தலை கொடி வந்து மேலே வச்சுருக்கோம். அதுவும் நல்லா பெருசாக வளரணும். அதுக்கு அந்த கம்பி கட்டி விட்டுருக்கோம். அதனால அது வளரும்ன்ட்டு அது கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்த்தீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும் அப்படியே. ஸோ கண்டிப்பாக இதுக்கும் கொஞ்சம் கம்மியான தண்ணி ஊற்றினாலே போதும். ரொம்ப அதெல்லாம் தேவைப்படாது இதுக்கு. கண்டிப்பாக லோ மெயின்டெனன்ஸ் தான். நீங்கள் வீக்லி ஒன்ஸ்னாலே இதுக்கு தண்ணி இது பண்ணாலே போதும். அதுவே நல்லா துளுத்துன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து எல்லார் வீட்லேயும் காமனாக இருக்கிறது செடின்னு சொன்னாலே வர்ற ஒன்றே ஒன்று இது மணி பிளான்ட் மட்டும்தான். மணி பிளான்ட்லேயே நிறைய இருக்குது. இன்னும் அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் அப்கிரேடு ஃப்யூச்சரில் நிறைய வாங்கலான்னு சொல்லிட்டு. மணி பிளான்ட்டில் என்ன வாங்குறதுனா, மணி பிளான்ட்டில் வந்து ஸ்பைடர் பிளான்ட்டு, ஸ்னேக் பிளான்ட்டு, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வாங்கலான்ட்டு ஒரு ஐடியா. கண்டிப்பாக வாங்கினா அதுக்கும் ஒரு அப்டேட் இருக்கும். இப்போ இந்த மணி பிளான்ட் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நாங்கள் வீடு ஃபஸ்ட்டு வரும்போது இது வாங்கினது நல்லா செம்ம பெருசாக வளர்ந்து கொடி அப்படியே அடிச்சுன்னு எங்கேயோ போகுது. நாங்கள் கயிறு கட்டி விட்டு எவ்வளோ தூரம் போயிட்டு படர்ந்து போயிருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்துச்சுன்னா நீங்களும்